ஹாய் ஆர்டிஜி வியூவர்ஸ். இப்போ நம்ம வந்து உழைப்பாளர் தினம் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை எழுதி டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சிருக்கிறாரு சந்தோஷ் நம்பிராஜன். அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சதீஷ்குமார் துரைக்கண்ணு, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் முஸ்தூத் ஹம்சா அண்ட் படத்தினுடைய எடிட்டர் கோட்டீஸ்வரன். இந்த படத்தில் சந்தோஷ் நம்பிராஜன் அவர்களோட சேர்ந்து குஷி நாயர், அப்புறமா டைரக்டர் சம்பத்குமார் அவரும் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய கதாநாயகன். அண்ட் அதுக்கப்புறமா அவருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறமா அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்னன்றது தான். அண்ட் இந்த படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு சந்தோஷ் நம்பிராஜன். அவர் தான் டைரக்டரு. அண்ட் அவர் இதுக்கு முன்னாடி டூலிட் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த படத்தில் எப்படி ஒரு லைவ்லியான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோமோ, இந்த படத்துலையும் அதே போல் நல்லபடியாக ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ பல பேர் நம்ம வந்து பல கிராமங்களில் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி பார்த்துருக்குறோம். போதிய அளவுக்கான படிப்பு இல்லைன்ற காரணத்துக்காக வெளிநாடுகளில் இங்கே செய்ய வேண்டிய வேலைக்கான கூலியை விட வெளிநாடுகளில் அதிகமாக கிடைக்கும்ன்ற காரணத்துக்காக வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்ப்பாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு நடக்கக்கூடிய நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். அண்ட் அதை தாண்டி அவங்களுடைய சேவிங்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி அவங்க பண்ணுறாங்கன்றதையும் அழகாக காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் சந்தோஷ் நம்பிராஜன் அவர்கள் குடும்பத்துக்காக வேலை செஞ்சு அவங்க அண்ணனுடைய ஃபேமிலி எல்லாமே செட்டில் பண்ணணுன்றதுக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு. அண்ட் நடுவில் ஒரு பிரேக்குக்கு வரும்போது திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஒரு லீவில் வரவங்க எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க? மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 20 to 30 டேஸ்க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அப்படி வெளியிலேருந்து வரவங்களுக்கு, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு அந்த நாட்களுக்குள்ளவே அவர் கல்யாணம் பண்ணி அண்ட் ஒய்ஃப் புதுமண தம்பதியர்கள் போது அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த ஊடல் எல்லாமே விஷயம்லாம் வந்துட்டு அவர் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதெல்லாம் நினைப்பார். பட் பல காரணங்களால் அவரால் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகும். அண்ட் அதுக்கப்புறமா உடனே அவர் வந்து வெளிநாட்டுக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். மறுபடியும் வெளிநாட்டுக்கு போகிறாரு. அங்கே புதுமணம் கல்யாணம் பண்ண தன்னுடைய ஒய்ஃபை விட்டுட்டு அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்படுறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம், இந்த மாதிரி நம்மளுடைய பிடிச்சவங்களை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறோமேன்னு அவர் யோசிக்கக்கூடியது. அண்ட் இது எனக்கு மட்டும் கிடையாது, என்னை போன்ற பல பேர் இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது நடக்குது. அண்ட் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும். அண்ட் அவங்க நினச்ச ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சா கூட அஃப்கோர்ஸ் கமிட்மெண்ட் காரணமாக கடன் தொல்லையோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டில் போய் வேலை செய்வாங்க, பிடிச்சும் பிடிக்காமையும். அதையும் ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கான ஒரு கனவு, அவர் வெளிநாட்டில் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இங்கே உள்ளூரில் சொந்தமாக கடை போட்டு உட்காரணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு அவர் அங்கே ஃபேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்கள் என்னென்னன்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியாக ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட கிளைமாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த படத்தில் சந்தோஷ் நம்பிராஜன் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், குஷி நாயருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் லீட் ரோல் சொல்லக்கூடிய இவங்க மட்டும் இல்லாமல் இயக்குனர் சம்பத்குமார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து படத்துக்கு ஒரு இன்னும் கூடுதலான ஒரு பலு சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் முஸ்தூத் ஹம்சா அவர்களுடைய இசை இன்னும் கூடுதலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்குது. அண்ட் எல்லாருமே அவங்களுடைய லைஃப்பை வாழ்ந்த விதமாக தான் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அது ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற விதத்தில் இந்த படம் இருக்குது. அண்ட் ஒவ்வொருத்தருமே வந்து கண்டிப்பாக இது அவங்களுடைய லைஃப்பில் எதிர் அவங்களே வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், இல்லைனா அவங்க சொந்தக்காரவங்க போயிருக்கலாம், இல்லை அவங்க நண்பர்கள் போயிருக்கலாம். யாராவது ஒருத்தர் வெளிநாட்டில் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்கள பற்றின ஒரு கதைன்றது ஈஸியாக கனெக்ட் ஆகிற விதத்தில் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்களுடைய வேலையை வந்து கரெக்டாக பார்த்துருக்குறாங்க. ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப யதார்த்தமான படங்கள்ன்றது ஒரு சில படங்கள் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இவர் நடிப்பில் வந்து டூலிட் படமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரியாக தான் இந்த படமும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எதுனால மலையாள படம்லாம் வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ எல்லாருமே அவங்களுடைய வேலையை பக்காவாக பண்ணி இந்த உழைப்பாளர் தினத்தினுடைய உழைப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி படத்தை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஆர்டிஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.